உங்களோட கனவுகள் நடக்க மாட்டுதா? உங்களோட கனவுகள் நிஜ வாழ்க்கையில் கனவாகவே போயிருதா? இது எதனால், ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னு நிறைய நாள் யோசித்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு விடையே தெரிஞ்சிருக்காது. அதற்கான விடைகள் தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கனாலே உங்களோட கனவுகள் நினைவாகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட கனவுகள் பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு இருக்க வேணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட கனவுகள் எப்பயுமே பெருசாக இருக்கணும். சின்ன அளவில் எப்பயுமே கனவு காணாதீங்க. நேற்று சண்டையை நான் நேற்றே முடிச்சிட்டேங்க, இன்றைக்கி நான் சண்டை போடலைங்க, ஆனால் எப்படிங்க நான் டிப்ரெஷனுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. நேற்று சண்டையை நேற்றோடு முடிச்சிட்டேங்க, இன்றைக்கி நான் சண்டை போடலை, நான் நார்மலாக தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு என்னோட கனவுகள் நிஜமாக மாட்டுதா அப்படின்னு நினைப்பீங்க. அது எதனாலன்றத ஒரு சின்ன காரணத்தை நான் சொல்கிறேன். நேற்று சண்டை போட்டீங்க, அந்த சண்டை நேற்றே முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சண்டையை இன்றைக்கி திருப்பியும் பேசுவீங்க. அதை பற்றி நீங்கள் யார்கிட்டயோ ஃபோனில் பேசினாலும் அந்த டிப்ரெஷன் திருப்பி உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதையே தான் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இன்னும் உங்களை நெகட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்துமே தவிர நெகட்டிவ் தாட்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. அதனால் நீங்கள் நேற்று நடந்ததை நேற்றோட மறந்துட்டிங்கன்னா இன்றைக்கி புது நாள் அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் உங்களோட கனவை அச்சீவ் பண்ண முடியும். எப்பயுமே லைஃப்பில் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டை நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்ம ஃப்யூச்சரை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கணும். அதனால் எப்பயுமே மைண்டை ப்ரெசண்ட்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியும் நெகட்டிவ் தாட்ஸை திங்க் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நடக்கும், உங்களால் முடியும், உன்னால் முடியாது, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்ற அந்த வார்த்தைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் மிரரை பார்த்து சொல்லுங்கள். இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட கனவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை, அந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்ட்டு, இந்த பொருள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கனவாக தாங்க போகுமே தவிர அது உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா அந்த பொருளை எப்படி நம்மக்கிட்ட ஈர்க்கணும் அப்படின்ற அந்த திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். அதனால் அந்த பொருளை நம்ம வாங்குறதுக்கு நம்மளோட சக்திகள் எவ்வளோ அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, 10 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் அந்த பொருள் உங்கள் கைக்கு வரும். ஆனால் அந்த பொருள் மட்டும் வேணும், அந்த காசை நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் வேற யாருக்கிட்டையாச்சும் போயிடும், அது உங்ககிட்ட வராது. அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் யோசித்தாலும் அந்த பொருள் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதனால் எப்பயுமே உங்களுக்கு ஒரு கனவு நிஜமாகணும்னா அந்த கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்காண்டி நீங்கள் தயாராக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் எடுத்தோடனே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து 10வது ஸ்டெப்பில் நடக்கணும்னு நீங்கள் கனவு காண்டிங்கன்னா அது கனவாக தான் போயிருமே தவிர உங்கள் ப்ராஃபிட் க்ரோத் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு உடனே கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 ப்ராடக்ட் விற்கும், அதுக்கடுத்து 100 ப்ராடக்ட், அடுத்த 1000, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில். இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் விற்க தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அடையுமே தவிர ஒரே நாள் உங்களுக்கு லம்பாக வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் எப்பயுமே உங்களோட கனவுகளுக்கு காத்திருக்கணுங்க. ரொம்ப பொறுமையாக இருந்து எதையுமே செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தான் தருமே தவிர உங்களுக்கு தோல்வியே தராது. ஆனால் அந்த கனவுகளுக்கு நீங்கள் ஓடணும், உழைக்கணும். அந்ததை மட்டும் நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். கனவு மட்டும் காண்டுட்டு அது கிடைக்கும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைக்கும், அதுக்கான எஃபெக்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க பேசணும். ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸை எப்போயுமே ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்டையுமே நீங்கள் நெகட்டிவாக பேச மாட்டீங்க, ஒன்லி பாசிட்டிவாக தான் பேசுவீங்க. பாசிட்டிவாக பேச உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருந்து எல்லாரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கற்றுக்க மற்றவங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யூனிவர்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு
அதிகமாக யூனிவர்ஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க, நல்லதே எண்ணுங்க, நல்லதே நடக்கும், எல்லாமே நன்மைக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நல்ல செயல்களும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் எஃபெக்டை போடுறது. அதாவது நம்மளுக்கு இந்த செயல் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம மனசில் ஒரு ஓரமாக இருக்கும். ஆனாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியாத விஷயங்களையும் நம்ம எடுத்து பண்ணி அதில் லாஸ் ஆகும். அப்போ நம்ம மனசு சொல்கிறதையும் நம்ம கேட்கணும். இது பண்ணுனா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நம்மளுக்கு செட் ஆகுமா, இதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம உடம்பு தயாராக இருக்குமா அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து எடுத்துட்டு தான் அந்த வேலையை நம்ம கையில் தொடணும். அப்போ தான் நம்மளோட கனவுகள் கண்டிப்பாக நடக்கும். நம்ம பாதியிலே அந்த வேலையை விட்டுட்டு போனோம்னா அந்த வேலைகள் நடக்காது. அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலில் நம்ம முழுசாக இறங்கணும். அது மட்டும் இல்லை, அந்த செயல் நம்மளால் செய்ய முடிஞ்சால் அதில் எஃபெக்டை போடணும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களில் நம்ம எஃபெக்டை போடக்கூடாதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க நம்மளை அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி டிப்ரெஷன் ஆகக்கூடாதுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காண்டி, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்மளோட சுய சிந்தனையை மறந்துடக்கூடாது. அடுத்தவங்களோட செயல்களும் சூழ்நிலைகளும் நம்மளை மாற தொடங்கும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளை ஒருத்தவங்க பார்த்து சொல்லிட்டாங்களா, நான் அப்படி பண்ணலை அப்படின்ட்டு நம்ம அதை டிப்ரெஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கும் நன்றி அப்படின்னு ஒரே வார்த்தையில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த விஷயம் அதோட மறந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த விஷயங்களை நினச்சி அதுக்கான டிப்ரெஷனை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்களே தவிர அந்த விஷயங்கள்லேருந்து வெளிப்படுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த சூழ்நிலைகள் இப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு யார் காரணம் எவர் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அந்த விஷயங்களை அந்த நேரத்திலே முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குங்க. நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மூச்சை உள்ளே இழுக்கிறதும் அதே கவுண்டிங்கில், அப்போ 1 2 3 4னா எவ்வளோ தூரம் ப்ரீத்தை உள்ளே இழுக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ரீத்தை வெளியே விடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையுங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு மண்டலம் சூடாகிறதுனால தான் நம்மளுக்கு கோவங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மூச்சு பயிற்சி செய்ய பழகிக்கிட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் சூடாகிறது குறைய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு கோபமும் குறைஞ்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பேர்ட்ஸு போய் பாருங்கள். இல்லைன்னா ஃபிஷ் டேங்க் இருந்துச்சுன்னா ஃபிஷ் டேங்க்கை பாருங்கள். சப்போஸ் ரெண்டுமே இல்லை, என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் வெளியே நில்லுங்க, அந்த வானத்தை பாருங்கள். அந்த வானத்தில் யாரோட உதவியுமே இல்லாமல் அந்த பறவைகள் பறக்குங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போடுவாங்களான்னா எதிர்பார்க்காதுங்க. அதுகளோட உணவுகளை தேடிக்கிறோங்க. இந்த மாதிரி அற்புதங்களை பாருங்கள். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு தண்ணி அதுவாக ஈர்த்துக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை அடைகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களோட டிப்ரெஷன் எல்லாமே குறையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட கனவுகள் நிஜமாறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.